இன்னைக்கு ஒரு சூப்பரான டிஷ் தாங்க பார்க்க போகிறோம். கடலைப்பருப்பை யூஸ் பண்ணி குருமா செய்ய போகிறோம். வடகரிக்கு ஈக்குவலாக இருக்குங்க இந்த டிஷ்ஷு. கடலைப்பருப்பை ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடியே ஊற வச்சுக்கோங்க. ஒரு குக்கரை எடுத்துக்கோங்க. குக்கரில் ஊறின கடலைப்பருப்பும் கேரட்டும் நான் போட்டிருக்கேன். நீங்கள் கேரட்டுக்கு பதிலாக உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். ஒரே ஒரு விசில் தான் வரணும். வந்த பிறகு ஆஃப் பண்ணிடணும். விசில் வரத்துக்குள்ளே நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துப்போம். மிக்சி ஜாரில் குருமாக்கு தேவையான இஞ்சி, பூண்டு, தேங்காய், கசகசா, சோம்பு, ஒருவே ஒரு பச்சை மிளகாய், ஒரே ஒரு தக்காளி போட்டு நல்லா அரைச்சி வச்சுடுவோம். நல்லா மையாக அரைக்கணும். ஒரு தக்காளி போட்டால் போதும் புளிப்புக்காக. நல்லா மையாக அரைச்சி வச்சுடுவோம். இப்போது சூப்பராக மையாக அரைஞ்சிடுச்சு. நைஸாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு அந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெயை விட்டுட்டு குருமாக்கு தேவையான ஸ்பைசஸை போட்டு பொரிய வச்சுடுவோம். இப்போ நறுக்கின வெங்காயத்தை, நீல வாக்கில் நறுக்கின வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம். இவங்க வெள்ளை வெங்காயம், அதனால ஒயிட் கலரில் இருக்காங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கிட்ட பிறகு அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் விழுது, அந்த விழுதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுடுவோம். நல்லா வதக்கின பிறகு இப்போ இவங்களுக்கு காரத்துக்கு காரத்தூள், கரம் மசாலா தூள், மஞ்சத்தூள், உப்பு இவங்களையும் போட்டு ஒரு பெரட்டி விட்டுருவோம். வாசனைக்கு கருவேப்பிலை போட்டு பெரட்டுவோம். இப்போ நம்ம வேக வச்சிருக்கோம் பாருங்க கடலைப்பருப்பு, கேரட், அவங்கள போட்டு நல்லா ஒரு கலரணும். இப்போது இவங்களையும் நல்லா கிளறிட்டு மிக்சி ஜாரை அலம்பின தண்ணியை விட்டு, உங்களுக்கு எவ்வளோ குருமா அளவு வேணுமோ அந்த அளவு நம்ம அலம்பின தண்ணியை விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். கொஞ்சம் திக்கு கிடைக்கும் நமக்கு தேங்காய் அரைச்சி விட்டதுனால. இறக்குற ஸ்டேஜ் போது கொத்தமல்லியை போடுங்க. இந்த குருமா இட்லி, தோசை, பூரி, அதே போல் சப்பாத்தி இவங்களுக்கு ஆப்டான சைட் டிஷ். கண்டிப்பாக சொல்கிறேன், வடகரிக்கு ஈக்குவலாக இருப்பாங்க இவங்க. எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் டேஸ்டியான கடலைப்பருப்பு குருமா. தேங்க்யூ.